சின்ன குட் ஈவினிங் சாம்பியன். நம்ம என்ன பார்க்க போறோம்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் தான் பார்க்க போறோம். அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல ஒரு பிடிஎஃப் நமக்கு யாழ்னி சென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணலாம். ஸோ ஸ்க்ராடிஞ்சர் வேவ் மெக்கானிக்கல் மாடல் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்க்ராடிஞ்சர் வேவ் மெக்கானிக்கல் மாடல்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க? First point, after the failure of Bohr atomic theory, but its ability to explain the atomic spectra, a need was felt for the new model that could incorporate the concept of stationary orbit, de Broglie concept, Heisenberg uncertainty principle. The concept that incorporate above facts is called quantum mechanics of the atomic model or wave mechanical model. ஸோ வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் அட்டாமிக் மாடல் ஆர் வேவ் மெக்கானிக்கல் மாடலுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ போர் அட்டாமிக் தியரி ஃபெயில் ஆச்சு நமக்கு தெரியும். ஃபெயில் ஆகும்போதே வந்து நம்ம நியூ மாடலுக்கு ஆட்டாமிக் ஸ்பெக்ட்ரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தேவைப்பட்டுச்சு. ஏன் அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா எக்ஸ்பிளைன் பண்ண தேவைப்பட்டுச்சுன்னா, ஸோ அந்த கான்செப்ட் ஆஃப் ஸ்டேஷனரி ஆர்பிட்ல இருந்து நம்ம மாறக்கூடியது வந்து டி ப்ராக்லி கான்செப்ட், ஏஜென்ட் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் வந்து அந்த நியூ மாடல்ல வந்து 3 விஷயம் வந்து நம்ம உள்ள கொண்டு வரதுனால அது தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால தான் வந்து இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்னு ஒரு இது வந்து இல்லை வேவ் மெக்கானிக்ஸ்ன்றது வந்து. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியரா புரிஞ்சுதா? ஸோ எட்வின் ப்ராண்டிஞ்சர் வர்றாரு. அவர் பார்ட்டிகல் வேவ் ரெண்டுத்தையும் சேர்ந்த மாதிரி பண்றாரு. ரெண்டு நேச்சரையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதான் வேவ் மெக்கானிக்கல் மாடல் சொல்றாங்க. ஸோ வேவ் மெக்கானிக்கல் மாடல்னா ரெண்டுமே சேர்ந்தது. அடுத்தது மூணாவது என்ன பாயிண்ட் சொல்றாங்க? மூணாவது பாயிண்ட் வந்து Schrödinger applied the equation to the hydrogen atom and predicted many of its properties with remarkable accuracy. The differential wave equation is as follows. ஸோ அந்த ஈக்குவேஷன் கொண்டு விட்டாங்க. தோ ஸ்கொயரா, தோ ஸ்கொயர் டெல் ஸ்கொயரா, டெல் ஸ்கொயர் சை பை டெல் எக்ஸ் ஸ்கொயர், டெல் ஸ்கொயர் சை பை டெல் ஒய் ஸ்கொயர், டெல் ஸ்கொயர் சை பை டெல் ஸ்கொயர், 8 பை ஸ்கொயர் எம் பை எக்ஸ் ஸ்கொயர், 8 pi square m by h square, open the bracket e minus b into psi equal to 0. இதுல mனா வந்து மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், psi வந்து வேவ் ஃபங்க்ஷனு, e வந்து டோட்டல் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான், b வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி, h வந்து பிளாங்க் கான்ஸ்டன்ட். ஓகேவா? Okay. ஃபைன். அடுத்தது The equation determines the behavior of wave function psi that describes the wave-like properties of subatomic system. It is solved to find the different energy levels of the system. ஸோ நம்ம இந்த வேவ் ஃபங்க்ஷனை வந்து பொறுத்து அதை இது பண்ணும்போது நமக்கு என்னெல்லாம் கிடைக்குதுன்னா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சப் அட்டாமிக் சிஸ்டம் கிடைக்குது. அப்புறம் இட் இஸ் சால்வ் டு ஃபைண்ட் த டிஃப்ரெண்ட் எனர்ஜி லெவல் ஆஃப் த சிஸ்டம் கிடைக்குது. டிஃப்ரெண்ட் எனர்ஜி லெவல் கண்டுபிடிக்கிறதுக்கு உதவியா இருக்கு. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சப் அட்டாமிக் சிஸ்டம் கண்டுபிடிக்க உதவியா இருக்கு. அது இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணலாம், சை ஈக்குவேஷன் சால்வ் பண்ணலாம். அடுத்தது the atomic orbital is one electron wave function psi obtained from the solution of Schrödinger equation. The orbital wave function psi that has no physical significance, but its square psi square has physical significance. It measures the electron probability density at a point in an atom. ஸோ வந்து அட்டாமிக் ஆர்பிட்டலா இருக்கும்போது, ஆர்பிட்டல் வந்து ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டலா இருந்தா அந்த சை வந்து 1 எலக்ட்ரான் வேவ் ஃபங்க்ஷனை இது பண்ணுது, அட்டாமிக் ஆர்பிட்டலா இருந்தா. இல்ல இப்போ ஜென்ரலா வந்து ஆர்பிட்டல் வேவ் ஃபங்க்ஷனுக்கு வந்து பிசிக்கலா சிக்னிங் கிடையாது. சை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சையை நம்ம எப்படி கூப்பிடுவோம்? Psi வந்து வேவ் ஃபங்க்ஷன் இல்லையா? வேவ் ஃபங்க்ஷன் சொல்லும்போது சிக்னிஃபிகன்ஸ் கிடையாது. ஆனா சை ஸ்கொயர்ல வந்து சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. சை ஸ்கொயர் என்ன செய்யணும்? ப்ராபபிலிட்டி டென்சிட்டி, அது நமக்கு தெரியும். அதுவும் தெரிஞ்ச பாயிண்ட். அடுத்த பாயிண்ட், when we solve the Schrödinger equation, it is observed that for some region of space, the value of psi is positive and for other it is negative. The probability must be positive, so it is proper to use psi square in place of psi. ஏன் சையே யூஸ் பண்ணல அப்படின்ற காரணத்துக்கும் அது இங்க பக்காவா சொல்றாங்க. ஏன்னா சை வந்து பிளஸ்ஸாவும் இருக்கும் மைனஸாவும் இருக்கும். ஆனா சை ஸ்கொயர் பிளஸ் ஸ்கொயர் பண்ணாலும் பிளஸ் தான் வரும், மைனஸ் ஸ்கொயர் பண்ணாலும் பிளஸ் தான் வரும். அது காரணத்தை நச்சுன்னு சொல்லிட்டாங்க. சரியா?
அதனால சைஸ் ஸ்கொயரிங் ப்ராபபிலிட்டி வந்து பாசிட்டிவ்ல இருக்கனால சைஸ் ஸ்கொயரிங் இம்பார்ட்டன் சொல்லிட்டாங்க. அடுத்தது As a consequence of the uncertainty principle, the idea of an electron orbit is lost. It is replaced with description of where the electron is most likely to be found. This total picture of probability of finding an electron at various points in a space is called an orbital. ஸோ ஆர்பிட்ன்ற எண்ணங்கள் வந்து அழிஞ்சு ஆர்பிட்டால் நீ எண்ணங்கள் உருவாச்சு அப்படின்னா, ஸோ அன்சர்டினிட்டி பிரின்சிபல்னால ஐடியா எலக்ட்ரானிக் லாஸ்ட் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் மோஸ்ட் லைக்லி டு பி ஃபவுண்ட் ப்ராபிலிட்டி வந்து அதனால தான் வருது. அதுதான் வந்து ஆர்பிட்டால்ன்றாங்க. ஸோ ஆர்பிட்ன்ற வார்த்தைகள் ஆர்பிட் என்ற வார்த்தை மாதிரி ஆர்பிட்டால்ன்ற ஒரு இது வந்து உதயமாகுது. சரியா? ஆர்பிட் எப்படி காணாம போச்சு, ஆர்பிட்டால் எப்படி வந்துச்சுன்றதுக்காக இந்த பாயிண்ட் சொல்றாங்க. அடுத்தது Schrodinger equation is said to have been solved for a particular atomic system. The details of how this is done are beyond syllabus, but consequences of its solution are extremely important to us. ஸோ வந்து பர்டிகுலர் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் தான் சால்வ் பண்ணியிருக்காங்க. அது பியாண்ட் சிலபஸ், ஸ்கோப் ஆஃப் சிலபஸ் சொல்லிட்டாங்க. ஸோ ஆனால் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டாங்க. அடுத்த பாயிண்ட் The important point of the solution of this equation is that it provides a set of numbers called quantum numbers. The quantum numbers are required to describe the distribution of electrons in atoms. Quantum numbers derived from the solution of Schrodinger equation are called principal quantum number n, azimuthal quantum number L, and magnetic quantum number n. They are used to describe the atomic orbitals. ஸோ அட்டாமிக் ஆர்பிட்டலை டெஸ்கிரைப் பண்றதுக்காக இந்த 4 பேருமே யானையோட சேர்த்து நாங்க 4 பேருங்கன்னு பாட்டு வரோம்ல, இங்க யானை இல்லாம வந்து ஸ்பின் குவாண்டம் நம்பர், அது வந்து குவாண்டம் நம்பர் வந்து அட்டாமிக் ஆர்பிட்டல வந்து டெஸ்கிரைப் பண்றதுக்கு இந்த செட் ஆஃப் நம்பர் வந்து யூஸ் ஆகுறாங்க அப்படின்றது சொல்றாங்க. சரி, ஆர்பிட்டால் The location in space at which the probability of finding electron is maximum. ஸோ எந்த லொகேஷன் இன் ஸ்பேஸ்ல ப்ராபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் மேக்ஸிமம் இருக்கோ அதான் ஆர்பிட்டல். சரியா? ஆர்பிட்டல் வந்து ஸ்பேஸ் தான், அங்க ப்ராபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் மேக்ஸிமம் இருக்கும். அந்த இடத்துல எலக்ட்ரானுக்கான சாத்தியக்கூறு வந்து அதிகமா இருக்கும். ஓகேவா? Okay. அடுத்தது Node and nodal plane. Node represents a region where probability of finding an electron is 0. Similarly, nodal plane represents a plane having 0 probability of finding an electron. Uncle, இது நம்ம படிச்சோம். ஆமா, இது வந்து நோடல் வந்து நம்ம இது பண்ணோம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்றத பாத்துக்கலாம். 2px எப்படி இருக்கு பார்க்க ஒரு டம்பிள் ஷேப்ல இருக்கு. டம்பிள் ஷேப்ல இருக்கு. ஓகே, இப்ப நோட்ஸ் எத்தனை வகைப்படும்? நோட் வந்து 3 டைப்ஸ்: ரேடியல் நோட், ஆங்குலர் நோட், டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ். ரேடியல் நோடு ஆங்குலர் நோடு 2 டைப்ஸ் தான். 2 சேர்த்தா டோட்டல் நோடு. அது டைப்பா நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்ல. ரேடியல் நோட்டா என்ன சொல்றானுங்க? Radial node is a spherical region around the nucleus having psi and psi square equal to 0. ரேடியல் நோட்னா சையும் 0, சை ஸ்கொயரும் 0. சையும் 0, சை ஸ்கொயரும் 0. ஆங்குலர் நோட் na in this region psi and psi square are equal to 0. The orbital having higher number of nodes has more energy. அடுத்த பாயிண்ட், ஹையர் நோட் நம்பர் ஆஃப் நோட் தான் மோர் எனர்ஜி. ரேடியல் நோடு கால்குலேட் பண்றதுக்கு ஃபார்முலா என்ன சொல்றானுங்க? n minus l minus 1. n minus l. ஆங்குலர் நோடு வந்து l, azimuthal quantum number. அப்ப ரெண்டுமே ஆட் பண்ணா வந்து நமக்கு ஆங்குலர் நோடு ஈக்குவல் டு l, ரேடியல் நோடு ஈக்குவல் டு n minus l minus 1. டோட்டல் நோடு வந்து n minus 1. ஓகே, அவ்வளவுதான் அது சொல்றாங்க. அது பிக்டோரியல் ரெஃபரன்ஸ் ஆட்டோமிக் ஆர்பிட்டல். To make the concept of an orbital more meaningful, it is helpful to examine the actual solution of the wave function for the one electron atom. Because of this, சிம்பிளிசிட்டி தான் வந்து பியூட்டியா இருக்கும். ஸோ 1 எலக்ட்ரான் ஆட்டம் எடுத்து படிச்சுட்டா மற்றதுக்கு ஹையர் ஆர்டர்லாம் படிச்சுக்கலாம்னா 1 எலக்ட்ரான் ஆட்டம் கொண்டு வராங்க. சொல்லுங்க. Because of the spherical symmetry of the atom, the wave function are most simply expressed in terms of a spherical polar coordinate system shown in the figure, which has its orbit at the nucleus.
ஸோ வந்து நம்ம யூஸ் பண்றது ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட் சிஸ்டம் சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து ஸ்பெரிக்கல் சிமெட்ரி நம்ம வந்து ஆட்டம் வந்து ஸ்பியரா பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இதுவா இருக்கனால அப்படி சொல்றாங்க. ஸோ வேவ் ஃபங்க்ஷன் வந்து அதனால ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட் சிஸ்டம் போறாங்க. விச் ஆஸ் இட் ஆர்பிட் அட் நியூக்ளியஸ். ஆர்பிட் வந்து எங்க இருக்கும்னா நியூக்ளியஸ்ல இருக்கும்னு இருக்காங்க. இப்ப நீங்க பாக்குற இந்த படம் தான் வந்து ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டத்தை வந்து இது பண்ணுது. என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்பெரிக்கல் ரேடியல் டிஸ்டன்ஸ் இங்க ஸ்பெரிக்கல் வந்து ஸ்பெரிக்கல்னாலே 3 பேர் வரணும். எக்ஸ் அது வந்து 6 தீட்டா பை. சரியா? 6 தீட்டா பை. 6 தீட்டா பை இருக்கா டயக்ராம்ல? ஆர்னா என்ன சொல்றாங்க? ஆர்னா ரேடியல் டிஸ்டன்ஸ். ரேடியல் டிஸ்டன்ஸ் சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து தீட்டானா என்ன சொல்றாங்க? எனக்கு தீட்டானா என்ன சொல்றாங்க? தீட்டானா அசிமுத்தால் ஆங்கிள். அசிமுத்தால் ஆங்கிள் சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இது பை. சைனா போலார் ஆங்கிள். சை கிடையாது, பை. பையா? ஆமா, 0 போட்டு அடிச்சிருக்காங்கல்ல, 0 போட்டு ஒரு கோடு போட்டிருக்காங்கல்ல, அது பேரு பை. பைனா போலார் ஆங்கிள். அவ்வளவுதான். இப்ப இதை 3 டிஃபைன் பண்றாங்க. எக்ஸ் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு என்ன டிஃபைன் பண்றாங்க? ஆர் சைன். ஆர் தீட்டா காஸ் பை. ஆமா, எக்ஸ் வந்து ஹாரிசான்டல் காம்பனன்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஒய் வந்து வெர்டிகல் காம்பனன்ட்னால அது ஆர் சைன் தீட்டா தான். ஆனா ஆர் சைன் தீட்டால சைன் பை. ஆனா இசட் வந்து ஆர் காஸ் தீட்டா, காஸ் காம்பனன்ட். சரிங்களா? இது ஃபிங்கர் டிப்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? மனசுல பதிஞ்சுதா? அங்கிள் எதுக்கு அந்த காஸ் பை சொல்றாங்க? இப்ப பாருங்க, இந்த படத்தை பார்த்தா தெரியும். இந்த படம் தீட்டா. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது தீட்டா இருக்கா? ஆமா இந்த ட்ரையாங்கிள் போட்டிருக்காங்களா? ஆமா. ட்ரையாங்கிள்ல வந்து ட்ரையாங்கிளோட வெர்டிகல் காம்பனன்ட் வந்து ஓகே. ஆ ட்ரையாங்கிளோட ஹாரிசான்டல் காம்பனன்ட் வந்து ஆர் காஸ் தீட்டா. ஆ தீட்டா வந்து இங்க இருக்கா? தீட்டா இங்க இருந்ததுன்னா ஆ. தீட்டா இங்க இருந்ததுன்னா தீட்டாவை நோக்கி போனா அது இவன் தான் ஆர் காஸ் தீட்டா. இந்த வெர்டிகல் இருக்கான் இல்லையா, அவன் தான் ஆர் காஸ் ஆ. தீட்டா. அதாவது நம்ம இதுக்கு பேர் வச்சா கரெக்டா இருக்கும். இந்த ஆரிஜினுக்கு ஓன்னு பேர் வச்சிடலாமா? ஆ. ஆரிஜினுக்கு ஓன்னு பேர் வச்சிருவோம். ஆரிஜினுக்கு ஓன் ஓகே. பேர். இந்த எண்டுக்கு கீழே இருக்க எண்டுக்கு மேல இருக்கிறது எக்ஸ்ன்னு வச்சிருக்காங்க. ஓகே, ஆ அது எக்ஸ் கமா ஆர் தீட்டா பைன்னு வச்சிருக்காங்க. இங்க கீழே இருக்கவனை வந்து இவனை என்ன வைக்கலாம்னா இவனை எம்னு வச்சுக்கலாம். ஆ ஸோ அங்க ஓ இருக்கு, இங்க எம் இருக்கு. ஓஎம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே போல இங்க எம் இருக்கு, எக்ஸ் இருக்கு. எம்எக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா எம்எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் காசிட்டா. எம்எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் காசிட்டா. கீழே அந்த ட்ரையாங்கிள் கீழே இருக்க பேஸ்ல வந்து எம் போட்டுக்குங்க. நோட்ல போட்டுங்க. ஒரு டயக்ராம் போட்டீங்கன்னா உங்களுக்கு பிக்சர் கிடைக்கும். ஸோ அந்த ஆரிஜின் வந்து ஓ. சரி, ஆரிஜின் ஓ. இது வந்து எம் போட்டுக்கலாம். கீழே மேல வந்து எக்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எக்ஸ் அப்படி வச்சுக்கலாம். கீழே மட்டும்தான் கொடுக்கல, இங்க எம் போட்டுக்கிறோம். சரியா? அப்ப ரிசால்வ் பண்றோம். ரிசால்வ் பண்ணும்போது என்ன அப்படின்னா, இப்ப இது எம் இல்ல, அது எம் எக்ஸ் அப்படின்னு என்னன்னா அது வந்து ஆர் காஸ் தீட்டான்னு புரிஞ்சுதுன்னா ஓகே. எம்எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டான்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா ஓகே. வெர்டிகல் ட்ரையாங்கிளோட டாட்டர் லைன்ல வெர்டிகல் போட்டிருக்காங்கல்ல, டாட்டர் லைன்ல வெர்டிகல் போட்டிருக்காங்க, அது வந்து ஆர் காஸ் தீட்டான்னு ஒத்துக்குப்பீங்களா? ஆ. ஒத்துக்கலன்னா ஒத்துக்கலன்னு சொல்லணும். சொன்னதுக்கு ஒத்துக்கூடாது. சரி, இல்ல இல்ல எனக்கு ஒத்துக்க முடியல. ஒத்துக்க முடியாது. அதான் வேணும். இப்போ நம்ம கூட இலக்கியா வந்திருக்காங்க. இலக்கியா கிட்ட கேட்போம். இலக்கியா, இப்போ இங்க ஒரு இது வந்து போலார் கோஆர்டினேட் சிஸ்டம். சரியா? இலக்கியா பேசுறது கேக்குதுங்களா? உங்க மைக் வந்து மியூட்ல இருக்கு. தெரியல. ஓகே. இப்ப நான் எப்படின்னா இப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்றேன் பாருங்க. ஒரு காம்போனன்ட் ஃபர்ஸ்ட் ஒரு லைன் எடுத்துக்கலாம். சரியா?
லைனு இன்க்ளைன்ட் அட் தீட்டா. இப்போ இந்த என்னோட பென் தான் லைன், சரியா? பென் தீட்டா எங்க இருக்கு எனக்கு? இட் இஸ் இன்க்ளைன் டு தீட்டா அட் த ஹரிசாண்டல். ஓகேவா? இன்க்ளைன் டு தீட்டா அட் ஹரிசாண்டல். அப்ப இத வந்து தீட்டா தீட்டா எங்க இருக்கு? கீழ இருக்கா? தீட்டா கீழ இருக்கு. அப்ப டுவர்ட்ஸ் தீட்டா கொண்டு வந்தா காஸ் காம்பனன்ட். இது ஞாபகம் வச்சுக்க, டுவர்ட்ஸ் தீட்டா கொண்டு வந்தா காஸ் காம்பனன்ட். ஒரு லைன் இருக்கு, லைன் தீட்டா ஆங்கிள் இன்க்ளைண்டா இருக்கு. டுவர்ட்ஸ்னா அப்ப தீட்டா எங்க இருக்கோ தீட்டா நோக்கி நகர்ந்து வந்தா அது வந்து காஸ் காம்பனன்ட். அப்போ இப்படி ஒரு லைன் இருக்குன்னா அது இப்படி வந்துச்சுன்னா அது காஸ் தீட்டாவா? வெர்டிகல் இருக்கு, வெர்டிகல் தீட்டா ஆ வந்து வெர்டிகலோட இருக்குன்னா இப்படி வந்தா காஸ் காம்பனன்ட். இதான் ரூல், சரியா? ஓகே. ஆ இத வந்து மைண்ட்ல பிக்ஸ் பண்ணீங்க, தீட்டாவை நோக்கி வந்தா காஸ் காம்பனன்ட். சோ இப்போ ஒத்துப்பீங்களா? இப்ப அந்த வெர்டிகல் டாட்டர் லைன் ஆர் காஸ் தீட்டானா ஒத்துப்பீங்களா? ஒத்துப்பீங்களா ஒத்துக்க மாட்டீங்களா? நான் ஓகே, சொன்ன ரூல் மட்டும் மைண்ட்ல அப்ளை பண்ணா ஒத்துக்குமா ஒத்துக்க முடியாதா? ஒத்துக்க முடியும். ஒத்துக்க முடியும். அப்போ வந்து வெர்டிகல் வந்து ஆர் காசிட்டானா ஹரிசாண்டல் வந்து கீழ இருக்கு டாட்டர் லைன் பிளேன்ல, XY பிளேன்ல டாட்டர் லைன் தெரியுதா? ம் வந்து ஆர் சைன் தீட்டா. ஒருத்தன் ஆர் காசிட்டானா இன்னொருத்தன் ஆர் சைன் தீட்டா தான். ஆ ஓகே, அந்த ஆர் சைன் தீட்டா வந்து பாத்தீங்கன்னா சை வந்து இருக்கு, சை வந்து எக்ஸ் பக்கம் இருக்கு. ஆமா. ஆர் சைன் தீட்டா சை ஓ வந்து எக்ஸ். ஆ அப்ப எக்ஸ் பக்கம் வந்ததுன்னா அத தீட்டா பக்கம் வந்தா அது வந்து காஸ் சையா, காஸ் பை. அதுங்க சை மாதிரி போட்டிருக்காங்க, அது சை கிடையாது, அது பை. ஆ சோ ஆர் சைன் தீட்டா காஸ் பை வந்து OX வருமா, எக்ஸ் வருமா? ஆமா. அதே ஆர் சைன் தீட்டா சைன் பை வந்து OY வரும், அவ்வளவுதான். ஓகே. இது புரிஞ்சாதான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நமக்கு நல்லா புரியும். இதுல நான் ஒரே ஒரு பாயிண்ட் தான் ஞாபகத்துக்கு சொல்றேன். தீட்டா பக்கம் போனா ஈஸியா, தீட்டா எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் போனா ஈஸியா என்ன காம்போனன்ட்? காஸ் காம்பனன்ட். அவ்வளவுதான், அது மட்டும் தெரிஞ்சா போதும், சரியா? அது மட்டும் தெரிஞ்சா போதும். அப்படின்னா இப்படி வெர்டிகலா இருக்குது, தீட்டா பக்கத்துல போனா அது காஸ் காம்பனன்ட். எஸ், வெரி குட். அப்ப இப்படி இருக்குது இப்படி போனா அது சைன் காம்பனன்ட். அப்ப அதாவது தீட்டாக்கு ஆப்போசிட் பக்கம் போனா சைன் காம்போனன்ட். நீ தீட்டா தான் ஓகே. ஆங்கிள் பக்கம் போனானா காஸ் காம்போனன்ட், ஆங்கிளுக்கு ஆப்போசிட் பக்கம் போனானா சைன் காம்போனன்ட். ஓகே. புரியுதா? சரி, ம். அடுத்த விஷயங்கள் சொல்லுங்க, என்ன சொல்றாங்க இந்த பாயிண்ட், என்ன சொல்றாங்க? It is found that wave functions can be expressed as the product of two functions, one of which the angular part x depends only the angle theta and psi, the other of which the radial part r depends only on the distance from the nucleus. ஸோ ரேடியல் பார்ட் வந்து டிஸ்டன்ஸ் நியூக்ளியஸ் இதுவாகுது. ரெண்டு பார்ட், ரேடியல் பார்ட் ஆங்குலர் பார்ட் சொல்லிட்டு ரெண்டு விஷயம் இருக்கு. ஸோ ரேடியல் பார்ட் வந்து டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த டிஸ்டன்ஸ் டு நியூக்ளியஸ். ஆங்குலர் பார்ட் டிபெண்ட்ஸ், ஆங்குலர் பார்ட்னா தீட்டா பை, ரேடியல் பார்ட்னா ஆர். ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை இல்லையா? ஸோ வந்து சையை வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க, சை ஆஃப் ஆர், சை ஆஃப் தீட்டா கமா பை அப்படின்றாங்க. சை ஆஃப் ஆர்னா அவன் வந்து ரேடியல் பார்ட், சை ஆஃப் தீட்டா கமா பைனா அவன் ஆங்குலர் பார்ட். சை ஆஃப் ஆர் ஆர்ன்னு சொல்றாங்க, சை ஆஃப் தீட்டா கமா பையை எக்ஸ்ன்னு சொல்றாங்க. மறுபடியும் ஈக்குவேஷன் வந்து சை ஆஃப் ஆர் கமா தீட்டா கமா பையை வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆர் சபிக்ஸ் ஆர் எக்ஸ் சபிக்ஸ் எக்ஸ் ஆஃப் தீட்டா கமா பைன்னு சொல்றாங்க. புரியுதா இது? ஆ சொல்லுங்க பாப்போம், உங்களோட வார்த்தையில கேட்போம். புரியல. புரியல? அப்ப ஒருத்தர் சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசு. மாஸ் இல்ல. இப்ப சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாஸ் மாதிரி, இப்ப மாச வந்து சிவனாவும் சக்தியாவும் பிரிக்கிறோம். சைதா மாசுனா சை ஆஃப் ஆர் வந்து சிவன்,
சை ஆஃப் ஆர் எப்படி கூப்பிடுவோம்? psi of r. சை ஆஃப் ஆரை வந்து ரேடியல் பார்ட் சொல்லுவோம். சரியா? சை Okay. ஆஃப் தீட்டா கமா பைய ஆங்குலர் பார்ட் சொல்லுவோம். ஓகேவா? Oh, oh, okay. ஒருத்தனை psi of r ரேடியல் பார்ட், psi of theta comma பைனா அது ஆங்குலர் பார்ட். ஆமா. அப்ப மறுபடியும் ரேடியல் பார்ட் செல்லமா எப்படி கூப்பிடுறோம்னா ஆர். சை ஆஃப் ஆங்குலர் பார்ட் எப்படி கூப்பிடுறோம்? x. So, மறுபடியும் நம்ம ஈக்குவேஷன் இப்படி மாறுது. சொல்லுங்க பாப்பா உங்க வாயால. அதாவது psi of r னா அது ரேடியல் பார்ட் குறிக்குது. ஆனா psi of theta comma பைனா அது ஆங்குலர் பார்ட் குறிக்குது. ரெண்டு அப்போ சேர்ந்தா ரெண்டையும் சேர்த்து போட்டா ஆங்குலர் பார்ட் இன்டு ரேடியல் பார்ட், angular அதாவது r இன்டு ஆமா r into x. அந்த r சஃபிக்ஸ் r சொல்றானுங்க, அப்புறம் x சஃபிக்ஸ் தீட்டா கமா பை சொல்றானுங்க. ஓகே. So psi of r வந்து is the function of distance from the nucleus. Psi of pi theta comma pi is function of two spherical coordinates theta comma pi. ஓகே. ஓகே. சோ மறுபடியும் கதை சொல்றானுங்க நமக்கு, எக்ஸ்ட்ரா கதை, எக்ஸ்ட்ரா பிட்டிங். சொல்லுங்க இந்த எக்ஸ்ட்ரா கதையில என்ன வருது? psi I that is the radial part of the wave function. It depends on the quantum number n and l and decides the size of the orbital. சோ இது தெளிவா நமக்கு இதுவாச்சு. அடுத்து எக்ஸ்ட்ரா சொல்றானுங்க. எக்ஸ்ட்ரா என்ன சொல்றாங்க? எக்ஸ்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா NNL வந்து அந்த NNL வந்து psi, அதாவது இந்த ரேடியல் பார்ட் வந்து NNL அந்த குவாண்டம் நம்பர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அது வந்து சைஸ் ஆஃப் ஆர்பிட்டால குறிக்குது அப்படின்றாங்க. ஓகே. psi of r வந்து ரேடியல் பார்ட் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன் சொல்றாங்க. அது வந்து ஒன்லி n. என்னன்னா யாரு? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். எல்னா யாரு? அசிம்ப்டோட். ரெண்டு பேரும் சார்ந்திருக்கும். அது சைஸ் ஆஃப் ஆர்பிட்டல் தான் குறிக்குது. அதே ஆங்குலர் பார்ட் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த எல் அண்ட் எம். ஸோ ரெண்டு பேரும் எல் வந்துடுறான், ஆனாலும் பிரச்சனை கிடையாது. என் பக்கம் போனா ரேடியல் பார்ட்டு, எம் பக்கம் வந்து ஆங்குலர் பார்ட். சரியா? ஆனா ஷேப்ப சொல்றான். ஆங்குலர் ரேடியோ அவ்வளவுதான். இப்போ வந்து இதை வந்து இப்ப ஆங்குலர் பார்ட் எப்படி இருந்தா ரேடியல் பார்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்றானுங்க. என்ன கதை சொல்றானுங்க? எக்ஸ் ஆஃப் எஸ் வந்து எஸ் ஆர்பிட்டலுக்கு வந்து 1/4 ஆஃப் ஆர் இருந்தா, ஆர் ஆஃப் ஆர் வந்து இது வந்து ஆங்குலர் பார்ட், ரேடியல் பார்ட் வந்து 2 டைம்ஸ் ஆஃப் இசட் பை ஏ நாட் ஓவர் 3/2 இ பவர் ஆஃப் மைனஸ் சிக்மா பை 2. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரு காமனா கொடுக்குது. 1/4 காமனா இருக்கு. சரியா? 1/4 இருக்கு, ஆஃப் இருக்கு. இங்க என்னன்னா இசட் பை ஏ நாட் காமனா இருக்கு. இங்க அரைனா இங்க என்ன வருது? எக்ஸ் ஆங்குலர் பார்ட்ல பவர் அரையா இருந்தா தண்ணி வேணும்னு நினைக்கிறேன். யாழ்னி தண்ணி கொஞ்சம் குடிக்கலாமா? ரொம்ப சிம்பிள் தான். இன்டர்பிரட் தான் பண்ண போறோம். இது எக்ஸ்ல வந்து பவர் ஆஃப் இருந்தா இங்க ஆர்ல வந்து பவர் 3/2. எல்லாத்தையும் ஆஃப் 3/2 ஆஃப் 3/2 ஆஃப் 3/2 ஆஃப் 3/2 எல்லாம் கரெக்டா இருக்கா? அத அப்படியே நிப்பாட்டுருவோம். அது இங்க 1/4 இருந்தா அது அப்படியே வச்சுக்கோங்க. இங்க 2 போட்டிருக்காங்க, அந்த நம்பர் அப்புறம் ஞாபகம் வச்சுக்கலாம். இசட் பை ஏ நாட் வந்து எல்லாத்தையும் இருக்கா? ஆமா, அதுவும் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் இ பவர் ஆஃப் மைனஸ் சிக்மா பை 2 எல்லாத்தையும் காமனா இருக்கா? ஆமா. அப்ப காமனா இருக்கவன்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு, காமனா இல்லாதவன் மட்டும் இங்க வந்து வெறும் 2 மட்டும் இருக்கு. இங்க 2 மைனஸ் சிக்மா வருது, இங்க சிக்மா மட்டும் வருது, இங்க 4 மைனஸ் சிக்மா வருது, இங்க சிக்மா ஸ்கொயர் வருது. சரியா? இது ஒரு டைம் எழுதி பார்த்துட்டு இன்டர்பிரட் பண்ண கத்துக்கணும். எப்படி டெரைவ் பண்ணாங்கன்றது வந்து ஒன்றும் இங்க டீட்டெயில் இல்ல, இருந்தாலும் வந்து நம்ம இதை கத்துக்கலாம். எங்கேயாச்சும் யூஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். சரியா? ஸோ எப்படி இன்டர்பிரட் பண்ணணும் அப்படின்னா, காமனா இருக்கிறதுலாம் ஒன்னா ஞாபகம் வச்சு, காமனா இல்லாதனா இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். சரியா? அது பார்க்கலாம். அது அது ஒரு சின்ன எக்ஸசைஸ், அதை நம்ம பண்ணிக்கலாம்.
ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னா நோட் தட் ஆங்குலர் பார்ட் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன் ஃபார் என் எஸ் ஆர்பிட்டல் இட் ஆல்வேஸ் சேம் 1/5 பவர் ஆஃப் எஸ் ஆர்பிட்டலுக்கு என்ன சொல்றாங்க ஆங்குலர் பார்ட் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன் ஆல்வேஸ் சேம் 1/5 ஃபார் ரெகார்டஸ் ஆஃப் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். இங்க பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் பொறுத்து மாறாது எஸ் சரியா என்ன பொறுத்து மாறாது அப்படின்றாங்க. ஆனால் இட் இஸ் ஆல்சோ ட்ரூ த ஆங்குலர் டிபெண்டன்ஸ் ஆஃப் த பி ஆர்பிட்டல் அண்ட் ஆஃப் த டி ஆர்பிட்டல் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். பியும் டியும் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்ன்றாங்க. ஸோ என்னன்ற வார்த்தை வந்து இங்க எல்லாம் பியும் டியும் இண்டிபெண்ட் ஆஃப் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். அதாவது எஸ் ஆர்பிட்டலுக்கும் பி ஆர்பிட்டலுக்கும் டி ஆர்பிட்டலுக்கும் ஆங்குலர் பார்ட் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் குவாண்டம். இந்த சென்டென்ஸை வாசிங்க. ஓகே. So this table shows how the radial part of wave function depends both on principal quantum and angular momentum. So வந்து இங்க பாத்தீங்கன்னா ரேடியல் பார்ட் ரெண்டு சார்ந்திருக்குன்றாங்க. என்னையும் சார்ந்திருக்கு எல்லையும் சார்ந்திருக்குன்றாங்க. இங்க என்ன இருக்கு சிக்மால என்ன இருக்கு எல் எங்க இருக்கான் எல் எங்கே இருக்கிறான் கண்டுபிடி. ஆங்குலர் மொமெண்டம் குவாண்டம் நம்பரையும் சார்ந்திருக்குன்றானுங்க. ஆங்குலர் மொமெண்டம் குவாண்டம் நம்பர் ஸோ ரெண்டுத்தையும் சார்ந்திருக்குன்னு சொல்லிட்டானுங்க. அது எங்கன்னு பாத்துக்கலாம் நம்ம. To find the wave function of particular state, we simply multiply the appropriate angular radial part together a normalized wave function. So wave function வந்து particular state கண்டுபிடிக்கணும்னா நம்ம angular and radial part together வந்து we simply multiply the appropriate angular and radial part together called normalized wave function. So total part angular part radial part total இல்லையா டோட்டல் வந்து normalized wave function ஓட பெருக்குனா நமக்கு wave function கிடைக்குது சரியா. ஒரு வேல்யூவை நார்மலைஸ்டு வேல்யூவோட பெருக்கும்போது நமக்கு அந்த வேல்யூ கிடைக்குது. ஓகே இதுக்கு அதான் மீனிங். பிளாட்ஸ் ஆஃப் ரேடியல் வேவ் ஃபங்க்ஷன் வந்து போட்டிருக்காங்க. ப்ராபபிலிட்டி டென்சிட்டி R² போட்டிருக்காங்க. இந்த 4πr² கேபிட்டல் R² ரேடியல் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் சொல்றாங்க. ஸோ மூணுத்துக்குமே 1s ஆர்பிட்டலுக்கு 2s ஆர்பிட்டலுக்கு 2p ஆர்பிட்டலுக்கு படம் வந்திருக்காங்க. இதுல ஆர் என்றது ரேடியல் வேவ் ஃபங்க்ஷனு R² என்றது ரேடியல் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி. R² 4πr² என்றது ரேடியல் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் சொல்றாங்க. புரியுதா ஏதாச்சும் புரியல புரியுது. சரி இப்ப இது என்னன்னா ஒண்ணு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம இதோட ஃபர்ஸ்ட் நம்ம இது ரேடியல் ஆங்குலர் பிரின்சிபலோட டிஸ்கஷன் தான் இது. ஸோ எப்படி பண்றாங்கன்றத கரெக்டா இது பண்ணி இந்த டயக்ராம்லாம் பார்த்தா புரியணும். ஆக்சுவலா R² என்ன அப்படின்னா தெரியணும். R² ரேடியல் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி, ஆர்னா தெரியும் ரேடியல் வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன சொல்றானுங்கன்னு தெரியும். அதுக்கப்புறம் ரேடியல் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷனா 4πr² R². இந்த 4 இது வந்து ரேடியல் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி இன்டு வால்யூம் சொல்றானுங்க. இதான் சைஸ் ஸ்கொயர் வந்து ரேடியல் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி இது இன்டு வால்யூம் 4πr² T² ஸ்மால் எலிமெண்ட் டென்சிட்டி. இது ரேடியல் ப்ராபர்ட்டியும் வரைஞ்சி காட்டுறானுங்க. ஸோ 3 விதமான டிஸ்கஷன்ல இங்க கொண்டு வரானுங்க. அப்புறம் தான் ஷேப்ஸ் ஆஃப் ஆர்பிட்டல் போறானுங்க. இது மூணுமே கரெக்டா புரிஞ்சுக்கிட்டா நம்ம ஷேப்ஸ் ஆஃப் ஆர்பிட்டல் வந்து போறதுக்கு வசதியா இருக்கும். ஸோ இந்த சென்டென்ஸை வந்து கொஞ்சம் வாசிங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 10 minutes பிரேக் சரியா. இந்த 4 பாயிண்ட் 4 சிக்னிமெண்ட் என்கிட்ட வந்து வாசிங்க. இதுல டவுட் வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு அப்புறம் தான் அடுத்தது போகணும். ஓகே இப்ப நம்ம என்னென்ன இதுல நீங்க கத்துக்கணும் அப்படின்னா 4 விஷயம். பிளாட்ஸ் ஆஃப் ரேடியல் வேவ் ஃபங்க்ஷன்ல ரேடியல் வேவ் ஃபங்க்ஷன்னா என்ன சொல்றானுங்க, ரேடியல் ப்ராபபிலிட்டி டென்சிட்டினா என்னன்னு சொல்றாங்க, ரேடியல் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன்ல என்ன சொல்றானுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த டயக்ராமோட முடியுது. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டு நோட் அபவுட் 4πr² R² வித் ஆர் பிளாட் இதோட முடிக்கிறானுங்க. ஸோ இது முடியுதுன்னா நமக்கு இதுவா இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்து இந்த டிஸ்கஷன்ல முக்கியமான விஷயம். இதுதான் இந்த 4 கன்க்ளூஷன் தான் முக்கியமான விஷயம். ரிலாக்ஸா ஒவ்வொரு பாயிண்ட்டும் இது பண்ணிட்டு அதுல என்ன டவுட் வருதுன்னு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா பக்காவா இருக்கும்.